இந்த ஞாயிற்றுக்கிழமையில் கல்யாண மாலையை பாருங்களேன் கொஞ்சம். அந்த மோகன் சார் பாவம், அவருக்கு அதுக்கே பரிசு தரணும் சார். பொறுமையாக உட்காந்து இவனுங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லி, அதுவும் சிரிச்சா மாதிரியே பேசுவார். பார்த்துக்கிறீங்களா? இந்த பொண்ணு எப்படி வேணும்னு கேட்பானுங்க சார். மாப்பிள்ளை அப்பா சிரிப்பாக இருக்கும். ஒரு ஆசையே, ஒரு அளவில்லை ஆசைக்கு, பொண்ணு எப்படி சார் உங்களுக்கு பொண்ணு எப்படி வேணும்? அவர் பொண்ணுக்கு அப்பா சார் அழகாக இருக்கணும், நல்லா படிச்சிருக்கணும், நல்ல வேலையில் இருக்கணும், கை நிறைய சம்பாதிக்கணும், வீட்டுக்கு அடங்கின பொண்ணா டேய் ஒரு அளவு, அழகாக இருக்கணுன்ற, படிச்சிருக்கணுன்ற, வேலைக்கு போய் சம்பாதிக்கணுன்ற, அப்புறம் அடக்கமாகவும் எப்படியா இருக்கும்ல, அது அந்த காம்போலியே வராது. நம்ம ஏதோ ஆசைப்படுவோம் சார், நமக்கு ஆசை உண்டு. இப்போ இருக்கிற பையனுங்களாம் இப்படி ஒரு தமன்னா மாதிரி வேணும்னு எதிர்பார்ப்பான். கோவை சர்லா மாதிரி தான் மாட்டோம். இப்போ நம்மளே பெண்களும் அப்படி தான். விஜய், அஜித்து, நாகேஷ் மாதிரி நம்ம தான். இல்லை உண்மையிலேங்க இறைவன் கொடுத்த வரம் மனைவி அமைவதெல்லாம். சார் சைனாவில் ஒரு பழமொழி உண்டு சார், தாரமும் குருவும் தவத்தின் அளவை. அப்படின்னு என்ன அர்த்தம்? நமக்கு வர டீச்சர், நமக்கு வர ஒய்ஃபு, இந்த ரெண்டுமே போன ஜென்மத்தில் நம்ம புண்ணியம் எவ்வளோ பண்ணியிருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் கிடைக்குமா நம்ம ஊரில். சீனா ஏன் அப்படிதான் நிறைய பேர் வீட்டில் பார்த்துக்கிறீங்களா? சண்டை போடும்போது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, சாதாரணமாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சண்டை போடும்போது பார்த்தீங்கன்னா, சண்டைனா சண்டை மாதிரி ஜென்ஸி யாரும் சண்டை போட்டதில்லை, அவனுக்கு சண்டை போடவே தெரியாது, சாதாரணமாகவே சண்டை போட தெரியாது. சண்டை ஆரம்பிக்கும் போதே என்ன பண்ணுவான், லாஸ்ட்டாக என்ன சொல்கிறேன்னுவான், டா இன்னும் சண்டையே ஆரம்பிக்கலடா, கட்சியாக என்ன சொல்கிற அப்படின்னுவான். ஏன்னா அவனுக்கு முடிச்சிடணும், கட்சியாக என்ன சொல்கிற அப்படின்வான். லேடிஸ் அப்படி இல்லை, அவங்க சாதாரணமாகவே நல்லா பேசுவாங்க. சண்டைன்னு வந்தது வச்சுக்க, கிபி கிமு எல்லாம் வரும். அன்றைக்கி கூட நீங்கள் என்ன திட்டினீங்களே ஸ்கூட்டர் ஸ்டார்ட் பண்ணும்போது பக்குன்னு இருக்கும். ஏன்னா எப்படி மைண்டு வயசு டெய்லி தானே திட்டிட்டு போகிறோம்ல. ஆமாம் சார், அவங்க ரொம்ப புத்திசாலி சார், டக்குன்னு கண்டுபிடிப்பாங்க. வர வர உங்களுக்கு என் மேலே அன்பே இல்லைன்னு மனசு கலங்கிடும் நம்மளுக்கு. சில வாட்டி நம்ம மூஞ்சி வச்சு கண்டுபிடிச்சிடுவாங்க சார். ஏன் சொல்கிற அப்படி லடுக்கிறதா இருக்கும். அது மாதிரி அதாவது எதை மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரோம்னா கண்ணதாசன். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு சுதந்திரம் எல்லாம் பேசுகிறோமே, உண்மையிலேயே பெண்களை உயர்ந்த நிலையில் வச்சுருந்தோம். நிறைய பேருக்கு புரியவே இல்லை அது. சார் கல்யாண வயசு என்ன சார் பொண்ணுக்கு? 18. இப்போ 21 மாற்றிருக்காங்க, இன்னும் நடைமுறைக்கு வரலை. இருந்தாலும் வீடுகளில் ஒத்துக்க மாட்டாங்க 21 வரையும். ஆண்களுக்கு 21, அதாவது அவங்களுக்கு 18 ஆகிடும். நமக்கு 21 இல்லை 25 ஆனாலும் பேச்சே ஆரம்பிக்க மாட்டாங்க. நான்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். வேலைக்கு போய் சம்பளம்லாம் வாங்க ஆரம்பிச்சிட்டேன். 27 வயசு ஆச்சு. எப்படிங்க கேட்க முடியும் எனக்கு கல்யாணம் பண்ணுங்கன்னு? கூச்சமாக இருந்தது. வீட்லேயும் அதை பற்றி இப்படி பேசுவாங்க. எவனாவது இன்விடேஷன் வைக்கும்போது நம்ம மோகன் கூட கல்யாணம் பண்ணோம் ஏதோ ஒன்றும் பேசவே மாட்டாங்க. அப்புறம் நானே ஒரு நாள் கூச்சத்தை விட்டு எங்கள் அப்பா கிட்ட சொன்னேன், எங்கள் ஆஃபீஸில் எல்லா பேருக்கும் எல்லாருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு பாருங்க, என்ன இப்போ அதுக்குன்னு கம்முனுக்குது. அப்போ எங்கள் அம்மா சொன்னாங்க, அதே பேரா உனக்கு 2 தங்கச்சி இருக்குது, அது முடிச்சுதான் பண்ணோம். 2 தங்கச்சி சார். முதல் தங்கச்சிக்கு 18 வயசு முடிஞ்சவொடனே கல்யாண மாப்பிள்ளை பார்த்து 19 வயசில் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம். கல்யாணம் பண்ணி கொடுத்தோமா, ஆடி சிறு தீபாவளி முதல் தலைப்பிரசவம் எல்லாம் முடிஞ்சு 1.5 வருஷம் ஓடிடுச்சு. 2ஆவது தங்கச்சிக்கு 18 வயசு ஆயிடுச்சு. அதுக்கு ஆடி தலைப்பிரசவம் எனக்கு 32 வயசு ஆயிடுச்சு. பொண்ணு பார்ப்பாங்கன்னு பார்க்குறேன், முதல் தங்கச்சிக்கு 2ஆவது பிரசவத்துக்கு வருது. லோனெல்லாம் இதுக்கு வாங்கி அழிஞ்சேன். ஏன் கல்யாணத்தை பற்றி பேசவே இல்லை. எங்கள் அப்பா கிட்ட சொல்கிறேன், என் ஆஃபீஸில்ப்பா கல்யாணம் ஆச்சுன்னு சொன்னல, அவன் குழந்தைக்கு பிறந்த நாள்ப்பா அப்படின்னா, அதாவது இப்போது புரிஞ்சுக்குப்பான்னு அர்த்தம். அதுக்கு எங்கள் அப்பா, போயிட்டு வாயேண்டா, இதெல்லாம் ஏன் என்கிட்ட பர்மிஷன் கேட்குறேன்னாரு. ஐயா போகிறதுக்காக பர்மிஷன் கேட்குறோம். அப்புறம் ஒரு வழியாக ஆய் தொலைஞ்சுது. ஆனால் பெண்களுக்கு பாருங்கள் 18 வயசில் ஷார்ப்பாக நடக்கும். சார் அந்த காலத்துலேயேங்க சுயவரம் இருந்ததுங்க. அது என்ன அநியாயம் இல்லை? எப்படி
எல்லா நாட்டு இளவரசரும் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போய் பாவமாக உட்காந்துப்பான். அந்த பொண்ணு வரும், யார், இளவரசி. அது கையில் மாலை எடுத்துன்னு வந்து யாரை பிடிக்குதோ அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி மாலை போட்டுருமா, மீதி பேர்லாம் வீட்டுக்கு போயிடணும். அப்போ பெண்களுக்கு எவ்வளோ சுதந்திரம் இருந்தது பாருங்கள். ஆண்களுக்கு அப்படி கிடையாது, பெண்களுக்கு அவ்வளோ சுதந்திரம் இருந்தது. பெண்களுக்கு எப்போவே நம்ம மரியாதை கொடுத்துருந்தோம். நிறைய பேருக்கு புரியல. ஒரு பொம்பளை பிள்ளை சார், 4 வயசு புள்ள, பொம்பளை குழந்தை, துருன்னு இருந்தது வச்சுங்க, குச்சுது எழுந்தது குச்சுதுன்னா யாருமே திட்ட மாட்டாங்க சார். அந்த குழந்தைய க்யூட் பேபி அப்படின்வாங்க. பார்த்துக்கிட்டீங்களா? பொம்பளை குழந்தையா இருந்தா. இதே பையனா குழந்தையா இருந்தால் குரங்கு வால் ஒன்று தான் உனக்கு இல்லைன்னுவாங்க. அது ஆமாம், நமக்கு மட்டும்தான் அது. காலேஜில் கூடங்க படிக்கும்போது பொம்பளை பசங்க சந்தேகம் கேட்டால் வெரி குட் கொஸ்டின், யார், ப்ரொஃபஸரு அப்படின்னு நின்று நிதானமாக ஆன்சர் கொடுப்பாரு. நம்ம சாதாரணமாக சந்தேகம் கேட்க மாட்டாங்க, புரிஞ்சாதானே கேட்கறதுக்கு. என்னைக்காவது ஒரு நாள் சார் அப்படின்னா என்னடா ஒரு சந்தேகம், சந்தேகம் சொல்லிட்டா ரேங்க் வந்துருவியா. ஓகே. பெண்களுக்கு எப்பவுமே துணி கடைக்கு போங்க சார், 8 மாடி கட்டி வச்சுக்கிறான் துணி கடையில். கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர் எல்லாம் லேடிஸ். நான் கேட்டேன் ஜென்ஸ் இது எங்கடான்னு, 8வது ஃப்ளோருன்னா. அங்கே போய் பார்த்தா ஆளே இல்லை. ஏன்னா அவனுக்கு தெரியுது இவனுங்கெல்லாம் இங்கே வந்து வாங்க மாட்டான். ஏன்னா எப்படியும் கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே துட்டு தீர்ந்துடும். சரியா? மேலே வர்றதுக்கு சான்ஸே இல்லை, காசு இல்லை கையில். எனக்கு என்ன, நான் மேலே போய் தள்ளி விட்டுருவானுங்களோன்னு பயம். துணி கடை போனால் பெண்களுக்கு மரியாதை. அட நகை கடை போங்க, ஸ்டூல் போடுறேன் சார் ஒய்ஃபுக்கு மட்டும். நம்ம குரூப் ஹோட்டலில் நிற்கிற மாதிரி பக்கத்தில் நிற்கணும். 10,000 மேடம் சொல்கிறான் அதுக்கு. மேடம் மேடம் கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிடுங்க மேடம்னு. கூல்ட்ரிங்க்ஸா அதுக்கு மட்டும், யாருக்கு, ஒய்ஃபுக்கு. நம்ம தனி தாகத்தில் நிற்போம். நம்ம வீட்டில் பாதி குடிச்சிட்டு வேணுமா அப்படின்னும். எது இந்த மீதி குடி. 10,000 மேடம் சொல்கிறான். டேய், அந்த மேடத்துக்கு சேர்த்து துட்டு நான் தாண்டா தரப்போகிறேன். மரியாதையே கிடையாதுங்க. பெண்களுக்கு உண்மையிலேயே நல்ல மரியாதை கொடுத்துருந்தோம். ஹோட்டலில் போய் உட்கார்ந்தா கூட சர்வருங்க மெனு கார்டு எடுத்துகிட்டு வந்து ஒய்ஃப்கிட்ட கொடுக்குறான். அவனுக்கு தெரியுது யார் டிசைடிங் அத்தாரிட்டின்னு. நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. திரும்ப பெண்களுக்கு உண்மையிலேயே முன்ன மாதிரி இல்லை. வாழ்க்கை முறையை பெண்களே முடிவு செய்கிறார்கள். ஒரு பெண்கிட்ட கேட்குறாங்க உங்களுக்கு மாப்பிள்ளை எப்படி வேணும்னு. அது சொல்கிற லிஸ்ட்டு பார்த்தா பயமாக இருக்கும். முன்னெல்லாம் மாப்பிள்ளை நல்ல பையனாக இருந்தால் மட்டும் போதும்னு நினச்சாங்க. இப்போ அப்படி இல்லை. பெண் வீட்டிலேருந்து எதிர்பார்ப்பு அதிகமாகிடு. ஒரு தரகர் ஒரு பொண்ணோட அம்மா கிட்டே போய் சொல்கிறாரு, மேடம் மேடம் நல்ல காலம் மேடம், கண்டுபிடிச்சிட்டேன். நான் உங்களுக்கு ஒரு மாப்பிள்ளை சொல்லி முடிச்சு வச்சுருந்தேன்ல. ஆமாம், நல்ல மாப்பிள்ளையாச்சு அப்படின்னு பொண்ணுக்கு அம்மா. தரகர் சொல்கிறார், இல்லை மேடம் நான் விசாரிச்சிட்டேன், பையன் மாதம் 2 லட்ச ரூபா சம்பாதிக்கிறதுலாம் உண்மை. ஆனால் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தண்ணி போடுவான் போல இருக்குது. நான் இப்போவே சொல்லிட்டேன் மேடம், நல்ல காலம் அப்படின்னா. அதுக்கு பொண்ணுக்கு அம்மா தரகரை திட்டுது, யோ அது ஒரு பெரிய விஷயமா யான்னு. யார் குடிக்கல, 2 லட்ச ரூபா சம்பாதிக்கிறான், அவன் குடிச்சா என்ன தப்புண்டு மாறி போயிடுச்சு. பையனுக்கு சொந்த வீடு வேணும்னாங்க சார். இப்போ சொந்த வீடு கூட ஃப்ளாட் இருந்தால் ஒத்துக்க மாட்டாங்களாம். அவங்களுக்கு சொந்த மனையில் கட்டியிருக்கணும். அப்போ எதிர்பார்ப்பு அதிகமாகினே இருக்குது. பெண்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ குடும்பத்தை ஆரம்பத்தில் முன்ன மாதிரி அப்பா அம்மா சொன்ன, இப்போ பெண்கள் பேசுகிறாங்க, பெண்கள் விருப்பத்தை சொல்கிறாங்க. உண்மையிலே நல்ல குடும்ப முறையை தான். நான் கூட பொண்ணு பார்க்க போகும்போது, நான் இது என் கல்யாணத்துக்கு ஒரே ஒரு பொண்ணு தான் பார்த்தேன், வேறு வழி இல்லை, நோ சாய்ஸு. அதுக்கு நான் பண்ண ஒரே தப்பு, என் 2 தங்கச்சி வீட்டுக்கார கூட்டி போயிட்டேன் பொண்ணு பார்க்கறதுக்கு. என் தங்கச்சி கல்யாணம் ஆச்சுல 2த்துக்கும், 2 மாப்பிள்ளையும் கூட்டி போனேன். பொண்ணு வந்தது, பார்த்தது, நானும் பார்த்தேன், சுமாராக இருந்தது. திடீர்னு பொண்ணுக்கு அப்பா தான் எங்கள் மாமனார் வந்து என்கிட்ட, தம்பி பொண்ணு உங்கள்கிட்ட பேசணுன்னாரு. என்ன பக்குன்னு ஆயிடுச்சு. பொண்ணு பேசுதா அப்படின்னு. சினிமாலலாம் அந்த மாதிரி இல்லையே. என்ன பொண்ணு குனிஞ்சிக்கினே இருக்கும், பாட்டு பாடுவியான்னு கேட்பாங்க, அதெல்லாம் ஒன்றுமே நம்ம கேட்கலையேன்னு பொண்ணு குனிஞ்சிக்கினே இருக்குது. டக்குன்னு பார்க்குறேன், எங்கள் 2 தங்கச்சி வீட்டுக்காரு போய் பேசுன்றானுங்க. எனக்கு என்னன்னா, அந்த பொண்ணு இருக்கிற ரூமுக்கு நடந்து போகும்போதே பயந்துக்கினே போனாங்க. வேண்டாத தெய்வம் இல்லை, ஏன்னா இது ரிஜெக்ட் பண்ணிச்சு வச்சுக்கோங்க நம்மளை.
என் மாப்பிள்ளைங்களே ஊர் ஃபுல்லாக போய் சொல்லிடுவான் அந்த பொண்ணுக்கே உங்கள் அண்ணனை பிடிக்கலன்னு. அதனால் பயந்துக்கினே போனேன். உள்ளே போனால் சோஃபாவில் சௌகரியமாக உட்காந்துக்குது கல்யாண பொண்ணு, சௌகரியமாக உட்காந்து இருக்குது. அது அவங்க வீடு. எனக்கு உள்ளே போனவுன்னாங்க வேர்த்து விறுவிறுத்து ஜுரம் வர மாதிரி ஆகி நிற்கணுமா உட்காரணுமா கை கட்டணுமா ஒன்றுமே புரியல. அப்புறம் அந்தம்மா இன்டர்வியூ MBA ஹாஸ்பிட்டல் அட்மிட், பே டேக் ஹோம் 60,000. ஆமாம் பரவாயில்ல, அதாவது 60,000 ரூபா அந்த அம்மாவுக்கு போதுமா? பரவாயில்ல. உங்கள் ஹெச்ஆரில் கேட்டோம், உங்களை பற்றி நல்லா சொன்னாங்க அனுச்சு லூஸு. நான் ஏற்கனவே எங்கள் ஹெச்ஆரில் சொல்லியிருந்தேன், பொண்ணு பார்க்குறாங்க, இந்த பொண்ணுக்கு அண்ணன் அப்பான்னு புட்சாலிங்க எவனாவது ஃபோன் பண்ணுவான், என்னை பற்றி நல்லா சொல்லு, சனிக்கிழமை பார்ட்டி என் காசு அப்படின்னு. அவன் நல்லா சொல்லிக்கிறான், இவங்க நம்பியிருக்காங்க. அப்புறம் திரும்புகிறேன், என்னங்க உங்களுக்கு வேறு ஏதாவது பேட் ஹேபிட் இருக்கா அப்படின்னாங்க. எத்தனை சொல்கிறது, ஒன்றும் இல்லை அப்படின்ட்டேன். அப்படி தான் 20 வருஷமாக ஓடினுது சார். எதுவாக இருந்தாலும் சரி, பெண்கள் ஆண் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து ஒரு குடும்பத்தை துவக்குகிற பொழுது நல்ல குடும்பம் எது? நல்ல குடும்பம் என்பது பெண்களை கோயில் கட்டி கொண்டாடணும். ஏன்னா திருமணத்திற்காக பெண்கள் படுகிற தியாகங்கள். ஆமாங்க, வீட்டில் செல்லமாக வளர்ந்துருக்கோம், காலேஜில் நல்லா படிச்சிருக்கோம், காலேஜில் அத்லட்டாக இருந்திருக்கோம், பேச்சு போட்டியில் ஜெயிச்சிருக்கோம், வீடு ஃபுல்லாக ஷீல்டு கப்பு அடுக்கி வச்சுருக்கோம். ஆனால் மாப்பிள்ளை வீட்டுக்கு போகும்போது நீ ஷீல்டு கட்டில் பீரோ வெள்ளி சாமான் தான் எடுத்து போனது தவிர ஷீல்டெல்லாம் எடுத்து போகிறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. இன்னும் அவ்வளோ நம்ம வளரல. இல்லை முடியாதுல்ல. எந்த பொண்ணாவது முதல் நாள் போன உடனே மாமியார்கிட்ட, அத்தை நான் எப்படி ஓடுவேன் பார்த்துமா, நீங்கள் மட்டும் இப்போ 1 2 3 சொல்லுங்கள், 7 தெரு சுற்றின்னு வந்துடுவேன்னா மாமியார் ஒத்துக்க மாட்டான். இல்லை மாமியார் ஒத்துவா சார், இல்லை அத்தை பேசுனேன்னு ஆரம்பித்தேன்னு வச்சுங்களேன், ஃபஸ்ட்டு நான் தான் எவ்வளோ மெடல் வாங்கியிருக்கேன், பேசலாமா அப்படின்னா. அவ்வளோ தியாகம், அவ்வளோ தியாகம் உண்மையிலையா சார். சில பேருக்கு சில மருந்து வாசனையே பிடிக்காதுங்க. சில பேருக்கு பார்த்திங்கன்னா டெட்டால் வாசனை பிடிக்காது, சில பேருக்கு ஃபினாயில் வாசனை கூட பிடிக்காது. இல்லை அந்த கொரோனா டைமில் அந்த நாற்றத்தோடு பழகிறதே ரொம்ப இதுக்கு கொரோனாவே பெட்டருன்னு ஆயிடுச்சு எனக்கு. அந்த ஃபினாயில் இது மந்தை கொச கொச கொசன்னு. ஒரு பொண்ணு திருமணம் ஆகி போதுங்க, போயிட்டு அந்த பொண்ணுக்கு டெட்டால் வாசனை பிடிக்காது, ஃபினாயில் வாசனை பிடிக்காது, திருமணம் ஆகிட்டு போகும்போது அவங்க மாமியார் அந்த பொண்ணு கையை பிடிச்சி நேராக எடுத்து ஒரு இருட்டு ரூம் உள்ள இட்டு போகிறாங்க வீட்டுக்குள்ளே. அதில் 0 வாட்ஸ் பல்ப், அந்த முட்டை பல்பில் அது எரியுது. இந்த பொண்ணு உத்து பார்க்குது, கட்டில் ஒரு பெரியவர் 96 வயசு, 96 நாட் அவுட் இருக்குது. அந்த மாமியார் சொல்லுது, யார் இந்த பொண்ணோட மாமியார், இவர் தான் நம்ம வீட்டுக்கே பெரியவர், கும்பிட்டுக்கோ அப்படின்னு. என்ன கும்பிட்டுக்கோ? இந்த பொண்ணுக்கு நாற்றம் தாங்கலை. அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோ, இவர் இல்லைன்னா உனக்கு கல்யாணமே ஆகிருக்காதுன்னு. இந்த பொண்ணுல ஏன் அப்படின்ச்சு. இல்லை இவர் தான் சொன்னார், என் பேரனோட பொண்டாட்டியை பார்த்துட்டு தான் நான் செத்து போவேன்னு. அவர் இப்போ சாகிற மாதிரி இல்லை, அந்த ஊர்லேயே அவர் தான் பெரியவர். இந்த பொண்ணுக்கு கொமட்டுது. அந்த பொண்ணு கொஞ்ச நேரம் வெளியில் வந்துட்டு அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுது, அம்மா என்னால் இங்கே ஒரு நாள் இருக்க முடியாது, இங்கே ஒரு பெரியவர் இருக்கார், அதை பற்றி நீயும் சொல்லலை இவங்களும் சொல்லலை. அந்த ரூம் ஃபுல்லாக நாத்தம், பெட்டாயில் நாத்தம், என்னால் முடியல, எனக்கு வாந்தி வருது. இந்த பொண்ணு அதுக்கு அவங்க அம்மா கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சுல, பொண்ணுக்கு அம்மா அங்கேருந்து ஃபோன் பண்ணுது, கவலைப்படாதம்மா, நங்கநல்லூர் ஆஞ்சநேயர்கிட்ட வேண்டிக்க வடமாலை போடுறேன்னு. அப்படின்னா அர்த்தம் வேண்டிக்க சீக்கிரம் அனுப்பிச்சிருந்தேன் பெரியவரை. அதான் அனுமாருக்கு வேறு போர்ட்ஃபோலியோ தருது அந்த அம்மா. நம்ப மாட்டீங்க, 6 மாதம் அதே பொண்ணு அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுது, இன்றைக்கி தாத்தா என்கிட்ட பேசினாருமாந்து. என்னன்னா அவங்க அம்மா கேட்குறா, எப்படின்னா, இல்லைம்மா அவருக்கு என்ன அடையாளம் தெரியுதுமா, நான் போனால் ரூம் க்ளீன் பண்ண, இந்த பொண்ணு க்ளீன் பண்ணது சார், ரூம் க்ளீன் பண்ணாமா, கூப்பிட்டு தலையில் கை வச்சு ஆசீர்வாதம் பண்ணுவார், என்கிட்ட பேச ட்ரை பண்ணுறாரு. அதுதாங்க உண்மையான தியாகம். எதை பிடிக்கலையோ அதை பிடிச்சி தான் மாற்றுறது குடும்பத்துக்காக, அதுதான் உண்மையான தியாகம். இப்போவும் அந்த அம்மா சொல்லுது, யார் பொண்ணுக்கு அம்மா, ஆஞ்சநேயர் கை உள்ளேன்னு.
நீ ஆஞ்சநேயரை வேணது வேற ஒரு விஷயத்துக்கு. இப்போ மாறியாச்சு உண்மையிலேயே. அதுக்காக நீங்கள் ஆண்கள் தியாகம் பண்ணலன்னு நினச்சிக்காதீங்க, ஆண்களும் தியாகம் பண்ணுறாங்க. நான்லாம் நிறைய தியாகம் பண்ணியிருக்கேன் சார். எனக்கு அப்பளம் ரொம்ப பிடிக்கும், அப்படி பிடிக்கும். தயிர் சாதத்தை கூட அப்பளம் வச்சு சாப்பிடுவேன், பிடிக்கும் அவ்வளோதான். ஏன்னா அது ஒண்டி தான் நம்ம வீட்டில் ரெடி பண்ணுறதில்ல, வெளியிலேருந்து வாங்கி வர்றது, பொரிக்கிறது மட்டும்தான். அதையே ஏடா கூடமாக பொரிச்சு எடுத்துன்னு வருவாங்க, அது வேறு விஷயம் சார். அப்பளம் நான் அப்பளம் எப்படி சாப்பிடுவேன் தெரியுமா? என் வீட்டில் என் வீடு தானே, எப்படி சாப்பிடுவேன்னா அதை வந்து இப்போ சாப்பாட்டு தட்டுலையோ இலையிலையோ பதார்த்தம் வைக்கிற தட்டுலையோ வைக்க மாட்டேன். ஏன்னா வச்சு 2 நிமிஷத்தில் கச்சி போயிடும். அதனால் டைனிங் டேபிள் மேலேயே வச்சிடுவேன், அப்படியே எடுத்து அப்படியே கடிப்பேன். என் வீடு தானே, அந்த பழக்கம் எல்லாத்துக்கும் வந்துடுச்சு. கல்யாணம் ஆச்சு, முதல் நாள் அவங்க வீட்டுக்கு சாப்பிட போகிறார். மாமியார் சாப்பாடு போட்டாங்க, அப்பளம் எடுத்துருந்து வச்சாங்க சார். பழக்க தோஷத்தில் என்ன பண்ணேன், அப்பளத்தை எடுத்து டேபிள் மேலே வச்சேன். எங்கள் மாமியார் அதை தப்பாக நினச்சின்னு, மாப்பிள்ளை அப்பளம் பிடிக்காதுன்னு சொல்லக்கூடாதா அப்படின்னு அப்பளத்தை எடுத்து போயிடுச்சு சார். இந்த வடிவேலு ஒரு படத்தில் வடை போச்சேன்னு அந்த மாதிரி அப்பளம் போச்சே அப்படி. சரி கூச்சமாக இருந்தது, இல்லை நான் சாப்பிடுவேன் கொடுங்க அப்படின்னு. வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்துட்டு என் ஒய்ஃபு அப்பளம் எனக்கு பிடிக்காதுன்னு நினச்சின்னுக்கிறான். அன்றைக்கி சாப்பிட்டுக்கிற மேலே எங்கள் அக்கா வராங்க. எங்கள் அக்கா ஒரு பெரிய இது, என் ஒய்ஃப்கிட்ட ஏம்மா அப்பளம் வறுத்து வைக்கல அப்படின்னாங்க. என் ஒய்ஃப் எங்கள் அக்காவுக்கு சொல்லுது, அவருக்கு அப்பளம் பிடிக்காது அண்ணி. எங்கள் அக்கா ஒன்றே ரொம்ப மாறிட்டேடா கல்யாணத்துக்கு அப்புறம். சார் நாங்கள் அப்பளத்தை தியாகம் பண்ணியிருக்கோம். தியாகம் எல்லாருக்கும் வர சார், அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. எதுவாக இருந்தாலும் சரி, குடும்ப பெண்ணு சில சமயம் ஆதரவு வைப்பாங்க. நான் திருமணம் ஆனவுடனே அவங்களுடைய ஆசை நிராசையாக ஆகிடக்கூடாது. நிறைய பெண்கள் வந்து ஐஏஎஸ் எழுதணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க, அவங்க வீட்டில் கண்டிஷனாக கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்க இல்லையா? நம்மளாம் சரத்குமார் தேவயானி மாதிரி கலெக்டர் ஆக்கலாம், அதனால இருக்கலாம். நான் கூட கேட்டிருக்கேன் என் ஒய்ஃபுக்கிட்ட. நான் சொன்னேன் எனக்கு அட்வொகேட் ஆகணும்னு ஆசை, முடியலன்னு. எல்லாம் வைங்க, வேணும்னா இதை எடுத்து இங்கே வச்சுருப்பா சாப்பிடும். ஆச்சுதா என்னாச்சு, எதுவாக இருந்தாலும் கேட்டுருவோமேனு, உனக்குன்னு ஏதாவது ஆசை இருக்கா படிச்சுட்டு இருந்துச்சு. என் ஒய்ஃப் சொன்னேன், ஆமாங்க எனக்கு சின்ன வயசுலேருந்தே போலீஸ் ஆஃபீஸர் ஆகணும்னு ஆசைங்க. எனக்கு கூட ரொம்ப சந்தோஷமாச்சு. ஒரு கிரண் பேடி, ஒரு திலகவதி ஐபிஎஸ் அந்த மாதிரி ஆகணும்னு ஆசைப்பட்டிருக்கா போல. என்ன ஐபிஎஸ்ஸா? ஐபிஎஸ்லாம் இல்லைங்க, இந்த எஸ்ஐ ஆகி இந்த வரதட்சணை கேட்குறவனெல்லாம் முட்டி தள்ளணுன்னு பயந்துட்டு. ஏன்னா எங்கள் அம்மா அவங்கக்கிட்ட கேட்டு ஸ்கூட்ரு வாங்கி கொடுத்தாங்க எனக்கு, முட்டி தட்டி பயங்கரமாக அப்படின்னு. சார் வள்ளுவர் வாசுகியை போய் வாழ வேண்டும், குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா, கணவனும் மனைவியும் வள்ளுவன் வாசுகி மாதிரி எல்லோரும் சொல்கிறாங்க. நான் ஒன்று கேட்குறேன், யாராவது பார்த்துருக்கோமா வள்ளுவரையும் வாசுகியும்? வள்ளுவரை பார்த்துக்கிறோமா? இல்லை. இப்போ இருக்கிற வள்ளுவர் கவர்மெண்ட் சொன்ன வள்ளுவர் இப்படி தான் இருப்பாருன்னு இல்லை, வாசுகியே தெரியவே தெரியாது. ஆனால் நம்ம எல்லாமே அளந்துடுறோம். ஒரு திருமண வாழ்த்துக்கு போனால் கூட நீங்கள் வள்ளுவரை நான் கேட்குறேன், என்றைக்காவது வாசுகி வள்ளுவரை திட்டாமல் இருந்திருப்பாங்க? ஏங்க வேலை வெட்டி பார்க்காம காலங்காலையில் சார் ஓலையில் எழுதுறது ரொம்ப கஷ்டமான வேலை. A4 எழுதுறது இல்லை, எரேசர் கிடையாது, ஒயிட்னர் கிடையாது. அதுவும் இல்லாமல் கீழே ஓலையை எடுத்து அப்படியே எழுத முடியாதுங்க, அதை பதப்படுத்தணும், அதுக்கேற்ற மாதிரி எழுத்தாணி பண்ணணும். இவ்வளோ வேலையும் செஞ்சுன்னு அவர் எழுதினே இருந்தால் திட்டிருக்கோம் அந்த அம்மா. அன்பான வழியில் ஒருத்தர் திருத்தணும்னு நினைச்சா திருத்திடலாம். நாம் நினைக்கிறபடி வாழ வேண்டும் என்று நினைத்தால் அவர்களை திருத்தி விட முடியும். நாமெல்லாம் சில சமயத்தில் என்ன நினச்சிட்டு இருக்கிறோம் தெரியுமா, இந்த காலத்தில் பிள்ளைங்கள்லாம் கெட்டு போயிட்டானுவோ, ஒரு பயிலும் நல்லா இல்லை அப்படி அப்படின்னு எதிர்மறையாகவே பேசிகிட்டு இருக்கோம். இருக்காங்க, அருமையாக இருக்காங்க, அருமையான பிள்ளைகள் இருக்காங்க. அதுவும் நான் என்னுடைய வாழ்க்கை அனுபவத்தையே சொல்கிறேன். பள்ளிக்கூடங்களுக்கு போய் நான் பேசுகிற பழக்கம், பெரிய ஸ்கூல்லலாம் போய் பேசுவேன். சென்னையில் ஒரு பெரிய ஒரு 6000-7000 பிள்ளைகள் படிக்கிற பள்ளிக்கூடம். அதில் அந்த இலக்கிய மன்றத்தில் பேசுகிறதுக்காக என்னை கூப்பிட்டுருந்தாங்க. போனேன். இந்த பிள்ளைகளுக்கு வேடிக்கையாக இருக்கட்டும்னு நான் ஒரு கதை சொல்லுவேன். இந்த 3வது 4வது புஸ்தகத்தில் நான் சொல்கிற கதை இல்லை,
அது நம்ம இப்போ உள்ள இளைஞர்கள் செஞ்ச வேலை தான் சொல்ல போகிறேன். அதில் விறகு வெட்டி கதைன்னு ஒரு கதை இருக்கும். ஒருத்தன் விறகு வெட்டுறான், ஆற்று ஓரமாக நீட்டு வெட்டுறான். அவன் வெட்டிக்கிட்டு இருந்த கோடாலி ஆற்றுல விழுந்துருச்சு. அவனுக்கு நீச்சல் தெரியாது, ஆறு ஆழமாக இருக்கு. அழுகுறான், ஐயோ கோடாலி போனால் எனக்கு வாழ்க்கையே போச்சு, நான் என்ன பண்ணுறது, எப்படி நான் வெட்டுவேன் கொள்வேன், அழுகுறான். அப்போ ஒரு தேவதை வருது. அந்த ஆற்றுலேருந்து ஒரு தேவதை வந்து ஏன்டா அழுகுறேன்னு கேட்குது. இதுமாரி கோடாலி விழுந்துட்டுது. அதானே, அதுக்கு ஏன் அழுகுற, இங்கே வயிறு அப்படின்ட்டு உள்ள போய் ஒரு தங்கத்தில் கோடாலி கொண்டாந்து கொடுக்குது. இதுதான் உன்னுடைய பாரு. அவன் ஏழை தான், சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறவன் தான். ஆனால் அவன் பார்த்து உண்மையே பேசணுங்கிறதுக்காக இது என்னோட இல்லைன்ட்டான். அப்புறம் போய் ஒரு வெள்ளி கோடாலியை கொண்டாந்து காட்டுது, இது உன்னுடையா, இதுவும் இல்லைன்ட்டான். அப்புறம் மூணாவதாக அவனுடைய இரும்பு கோடாலியை கொண்டாந்து காமிச்சு, ஆமாம் இதுதான் என்னோட. என்ன நீ உண்மையே சொன்ன, மூணையும் நீயே வச்சுக்கோ. இதாங்க கதை முடிஞ்சு போச்சு. புஸ்தகத்தில் இருக்கிற கதை இதோடு முடிஞ்சு போச்சு. மூணாவது நாலாவது புஸ்தகத்தில் இந்த கதை இருக்கு. அதாவது உண்மையே பேசணும், பொய் சொல்லக்கூடாது, வறுமையில் இருந்தாலும் உண்மையே பேசணுங்கிறத காட்டுறதுக்காக அந்த கதையை வச்சுருக்காங்க. அது நல்ல கதை. இதை இப்போ உள்ள இளைஞன் என்ன பண்ணியிருக்கான், அந்த கதையையே வளர்த்துறான். இப்போ பொன்னியின் செல்வன் 2 வந்திருக்கு பாருங்க. அது மாதிரி இவன் என்ன பண்ணான், விறகு வெட்டி 2 போட்டான். போட்டு அதை எப்படி டெவலப் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, இதை கொண்டு போய் அவன் வீட்டில் கொடுக்குறான். இந்த 3 கோடாலியையும் அவன் மனைவிக்கு கோவம் வந்துட்டு, திருடிட்டு வந்தியான்னு கேட்குறான். இல்லை இல்லை, இந்த மாதிரி தேவதை வந்து, தேவதையாவது வர்றதாவது என்ன பொய் சொல்கிற, எங்கேயோ திருடி இருக்கிற நீ, ஏழ்மையை கண்டு பயந்துடக்கூடாது, திருடக்கூடாது, நேர்மையாக இருக்கணும் நீ பண்ண. இல்லை நான் அப்படி தான், தேவதைன்னா அப்போ எனக்கு இது காட்டுது தேவதையே, நீ வா நாளைக்கு வா அப்படின்னு. மறுநாள் அழைச்சிக்கிட்டு போகிறான். இந்த இடத்துல தான் தேவதை வந்துச்சு, நீ இங்கேயே நில்லு, நான் விறகு வெட்டிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு போய் விறகு வெட்டுறான். இப்போ இவ தவறி போய் அவள் விழுந்துட்டான் ஆற்றுல. ஓரத்தில் நின்றுருந்த நேற்று கோடாலி விழுந்துச்சு, இன்னைக்கு பொண்டாட்டி விழுந்துட்டா. இப்போ இவன் என்ன செய்வான், ஓன்னு அழுகுறான். இப்போ உள்ள இளைஞன் எதுனா ஒரு இந்த கதை அழுத உடனே தேவதை வருது இல்லை, வரும், வந்துட்டுது. ஏன்டா அழுகுற, என் பொண்டாட்டி விழுந்துட்டா அப்படின்னு. அதுக்கு அழுகுற அப்படின்ட்டு உள்ளார போயிட்டு அங்கேருந்து வந்து நயன்தாராவை கொண்டாந்து காட்டுது, இதான் அவன் பொண்டாட்டியா பாருன்னு. இந்த பையன் என்ன பண்ணான், ஆமான்ட்டான். ஆமாம் இதுதான்ட்டான். இப்போ தேவதைக்கு கோவம் வந்துடுச்சு. இல்லை நேத்தி நல்லவனாக இருந்த, யோக்கியனாக இருந்த, தங்கத்தை காமிச்சேன் இல்லைன்ன, வெள்ளியை காமிச்சேன் கிடையாதுன்ன, இன்னைக்கு ஒரு அழகான பொண்ணை காமிச்ச உடனே இவதான் என் முண்டாட்டிங்கிறிய, கெட்டு போயிட்டியா, ஒரே நல்ல வீணாக போயிட்டியா நீ அப்படின்னு. அதுக்கு அவன் சொன்னான், வீணாவெல்லாம் போகல, உன்னை பற்றி எனக்கு தெரியாதா, நீ முதல்ல நயன்தாராவை தான் கொண்டாந்து காட்டுவேன், நான் இல்லைம்பேன், சும்மா இருக்க மாட்டேன், நீ தமன்னாவை கொண்டாந்து இதான் பாருன்னு கேட்பேன், இல்லைம்பேன், அப்புறம் என் முன்னாட்டியை கொண்டாந்து காட்டுவேன், இதாம்பேன், உண்மையே சொன்னேன், மூணையும் வச்சுக்கம்பேன். நான் ஒன்று வச்சுக்கிட்டே படாத பாடு படுறேன். அதனால தான் நான் ஏதோ வந்ததோடு போவோம்னு சொல்லிட்டு சொன்னான்னு இப்போ உள்ளவன் எழுதியிருக்கான். இந்த கதையை இப்போ உள்ள பையன்க எப்படி எழுதுறாங்கன்னு பையன்களுக்கு சொல்லலாம்னு நினச்சி சொல்கிறேன். எனக்கு வந்து இப்போ உள்ள நடிகை பேர்லாம் தெரியாது. இந்த 2 பேர் இப்போ சொல்கிறேன் பாருங்க, இது என் பேத்தி எனக்கு எழுதி கொடுத்தது. இந்த இந்த 2ஐயும் சொல்லு சரியாக இருக்கும்னா அவள் எழுதி கொடுத்தது. இதில் வந்து அந்த ஸ்கூலில் பேசுகிற போது முதல்ல நயன்தாரா சொல்லிட்டேன், அடுத்தது தமன்னான்னு சொல்லணும்ல, மறந்துட்டேன். இப்போ பேர் வரமாட்டேங்குது, என்னடா பண்ணுறேன்னா அந்த எதுக்க உட்காந்த ஒரு பையன்கிட்ட ஒரு அழகான பொண்ணு பேர் சொல்லடான்னு கேட்டேன். அவன் எழுந்துச்சு சொன்ன வார்த்தை என் வாழ்க்கையில் பெரிய ஓங்கி அடிக்கிற அடி மாதிரி இருந்துச்சு.
ஒரு அழகான பொண்ணு பேர் சொல்லுடா, நீ எந்திரி அப்படின்னு. உலகத்திலேயே அழகான பொண்ணுன்னா அது எங்கள் அம்மா தான் சார். நான் எதிர்பார்க்கவே இல்லை, இப்படி ஒரு விடையை அவன் சொல்லுவான்னு எதிர்பார்க்கல. அவன் சொன்னான், அழகு என்பது வெளியிலே இல்லை, உள்ளே இருக்கிறது. எங்கள் அம்மாவோட உயர்ந்த குணம் வேறு யார்கிட்ட இருக்கு? ஆகவே உலகத்திலேயே அழகுன்னு சொன்னால் அது எங்கள் அம்மா தான். நான் என்ன நினச்சி சொன்னேனோ அது என் மறதி ஒரு பையன்கிட்ட இருந்த உயர்ந்த எண்ணத்தை வெளிப்படுத்துச்சு இல்லையா? அப்படி இந்த இளைஞர்கள் எல்லாரும் கெட்டு போயிட்டான், வீணா போயிட்டான், அப்படி போயிட்டான்னு சொல்லி சொல்றதுல பயன் இல்லை. நல்ல பிள்ளைகள் இருக்காங்க, அருமையான பிள்ளைகள் இருக்காங்க, நல்ல அறிவாளிகளாக இருக்கிறாங்க, நல்ல விஷயங்களை எல்லாம் சொல்றாங்க, அவங்க நிறைய படிக்கிறாங்க. அவங்க நாம் புத்தகத்தில் படிக்கிறத விட வெளியிலேருந்து நிறைய தெரிஞ்சு. எல்லாருமே செல்லை பார்த்து கெட்டு போயிடறான்னு நம்ம நினைக்க வேண்டாம். செல்லு நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துறதுக்கு நம்ம பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்தோம்னா பிள்ளைகள் அது கற்றுக்கும். இந்த பாருங்க, இப்போ ஒரு அப்பா ஈசி சேரில் அப்படி படுத்திருக்கார், சாஞ்சி படுத்திருக்கார். இந்த பக்கத்தில் 10ஆம் வகுப்பு படிக்கிற பையன் படிச்சுட்டு இருக்கான், இந்த பக்கத்தில் 2ஆம் வகுப்பு படிக்கிற பையன் படிச்சுட்டு இருக்கான். இந்த 2ஆம் வகுப்பு படிக்கிறவன் கேட்குறான் அப்பா கிட்ட, அப்பா அண்ணன் புத்தகத்தை பார்க்குறேன், அதில் ரொம்ப படம் இல்லை, என் புத்தகத்தில் நிறைய படம் இருக்க. அணில் அப்படின்னு போட்டிருக்கான், ஒரு அணில் படம் போட்டிருக்கேன். மயில்னு ஒன்று போட்டிருக்கான், மயில் படம் போட்டிருக்கான். அண்ணன் புத்தகத்தில் அப்படிலாம் படம் இல்லையே, ஏன் அப்படின்னா. அதுக்கு இவர் என்ன சொல்லணும்? உனக்கு இப்போ தான் கற்றுக்கிற, மயில்னா எப்படி இருக்கணும்னு காட்டணும், அதுக்காக அதெல்லாம் போட்டு காமிக்கிறாங்க. அண்ணனுக்கு அதெல்லாம் தெரிஞ்சிட்டதுனால விஷயத்தை சரி சொன்னால் போகிறோம்னு இப்படி ஒரு விவரமாக சொல்லாமல் சின்ன பையதானேன்னு நினச்சிக்கிட்டு அவர் என்ன பண்ணிட்டாரு, நீ முண்டம், உனக்கு படம் போட்டால் தான் தெரியும், அண்ணன் அறிவாளி, படம் இல்லாமலே தெரிஞ்சுக்குவான் அப்படின்னு சொன்ன உடனே நான் முண்டமான்னு கேட்டான். ஆமாம் விட்டா. ஒரு 15 நாள் கழிச்சு அந்த ஊரில் பஞ்சாயத்து போர்டு எலெக்ஷன் வந்துடுச்சு. பேலட் பேப்பரை அடித்து எடுத்துக்கிட்டு வீட்டில் எல்லாருக்கும் காட்டுறாங்க. அந்தந்த கேண்டிடேட்லாம் இதில் குத்துங்க, இதில் குத்துங்க, ஒருத்தர் அணிலில் குத்துங்க, ஒருத்தர் கிணத்துல போடுங்கிறாரு, ஒருத்தர் எண்ணெய் சட்டியில் போடு, என்னமோ ஒன்று காட்டுற கேணியில் போடுன்னு சொல்கிறார். இந்த பையன் பார்த்துக்கிட்டே இருந்தான். அப்பா அது என்னன்னா, இது எங்களுக்குள்ளே உள்ளது, உனக்கு ஒன்றும் இல்லை, சும்மாடுறான்னு. அவன் போயிட்டார். என்னமோ ஒன்று காமிச்சு என்னமோ சொன்னாங்களே. ஆமாம், எலெக்ஷனில் நிற்கிறாருடா, நின்னா அவருக்கு கேணி சின்னம், அந்த கேணியில் போடுங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஆமாண்ணா, அது சரி, நான் தான் முண்டம், படம் போடுறான், உனக்கும் படம் போடுறானே ஏன்னா. அதுக்கு அந்த அப்பா சொன்னான், நீ சின்ன முண்டம், நான் பெரிய முண்டன்டா. பிள்ளைகள்கிட்ட நல்ல வார்த்தைகள் சொல்லணும். தப்பான வார்த்தைகளை அறிமுகப்படுத்தினோம்னா அந்த பிள்ளை நாளைக்கு நம்மளை கேட்பான்ல. அப்போ நாம் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா எதை பார்த்தாலும் அதில் ஒரு நல்லது தெரிஞ்சுக்கிட்டு நல்லது இப்போ நான் சில சமயங்களில் என்ன பண்ணுவேன், வீட்டில் ஏதாவது தப்பு பண்ணுவேன், அதிகாரம் பண்ணணுங்கிறதுக்காக வேண்டி மனைவிகிட்ட ஒரு நாள் என்னமோ காய்கறி வாங்கிட்டு வந்து வச்சுருந்த போது பார்த்துட்டு, உனக்கு காய்கறியே வாங்க தெரியலன்னு. அந்த தெருவில் கொண்டு வர்றவர் உங்ககிட்ட சொத்தையை கொடுத்துட்றாரு, முத்தலை கொடுத்துட்றாரு, காசு கூட வாங்கிட்டு போகிறாரு, உனக்கு ஒரு மண்ணுமே தெரியலன்னு. அதுக்கு என் மனைவி என்ன சொன்னாங்கன்னா, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானாங்க. ஆமாம், நீங்கள் ஓய்வாக தானே இருக்கீங்க. ஆமாம், இன்றைக்கி காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வாங்க, எப்படி வாங்கிறதுங்கிறத இதிலேருந்து நான் தெரிஞ்சுக்கிறேன். இது நமக்கு தேவையில்லாத வேலை தான், அது செஞ்சேன். நான் போனேன், மார்க்கெட்டுக்கு போனோடனே முதல் கடை என்கிட்ட படித்த பையன் ஒருத்தன் காய்கறி கடை வச்சுருந்தான். ஐயா வாங்கன்னா, நல்ல வேலை நீ காய்கறி கடையாவது வச்சியடா அப்பா அப்படின்ட்டு. உட்காருங்க ஐயா, ஸ்டூல் எடுத்து போட்டான். வரவே மாட்டீங்க, வந்திருக்கீங்க, காய்கறி வாங்கலான்னு வந்தேன், கொடுங்கங்க, என்ன எழுதி வச்சுருக்கீங்களா, நீங்கள் உட்காருங்கன்ட்டு என்கிட்ட ஒரு பேப்பர் எடுத்து கொடுத்து படிங்கன்ட்டான். அவன் பார்க்குறான், 2 தேங்காய்ன்னு முதல்ல போட்டிருக்கு.
அந்த தேங்காயை நான் கவனிக்கிறேன். அப்படி எடுக்கிறான், காதுகிட்ட வச்சு ஆட்டுறான். ஆடுதான்னு பார்க்குறான். ஒரு தட்டு தட்டுறான். என்ன முத்தி இருக்கான்னு பார்க்குறாரான். அவனுக்கு பிடிக்கல, தூக்கி போட்டான். சார் இதே மாதிரி 100 தேங்காவை தட்டிவிட்டான். ஐயாவுக்கு இதை கொடுக்கக்கூடாது, நல்லதாக கொடுக்கணும்னு நினச்சி அவன் தேடுறான்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் பார்த்து எடுத்து கொடுத்தான். வெண்டைக்காய், கத்திரிக்காய் எல்லாத்தையும் எடுத்து கொடுத்தான். பச்சை மிளகா, இஞ்சி என்ன எடுத்து கொண்டு வீட்டில் கொடுத்தேன். சட்னி அரைக்கிறதுக்காக தேங்காயை எடுத்து உடைச்ச உடனே அந்த 2 மூடியையும் எடுத்துகிட்டு வந்து என் மனைவி, இந்த பாருங்கள், நீங்கள் வாங்கிட்டு வந்த தேங்காய் நல்ல இலசாக இருக்குது, வலிச்சு சாப்பிடலாம் போல் இருக்குது. இளநீ வாங்கினா கூட இவ்வளவு பக்குவமாக இருக்காது, ரொம்ப பக்குவமாக வாங்கிட்டு வந்திருக்கீங்க, இப்படி தான் நான் வாங்கணுமான்னு. ஆஹா, இந்த இதைத்தான் தேடி இருக்கான் போல இருக்கு. நாம் நல்லது தேடுறான், முத்தலா தேடுறான்னு நினச்சிக்கிருந்தோம். இல்லை, இந்த ஆள் படிக்கிற போது கண்ணாபின்னான்னு திட்டினான், இவனுக்கு வீட்டில் வாங்கி கொடுப்போம் அப்படிங்கிறதுக்கு அவன் ஏற்பாடு பண்ணியிருக்கான் போல இருக்கு. நமக்கு தெரியாது. எனக்கு வருத்தமாக போச்சு. பையன் நம்மளை அப்படி பண்ணிட்டானேன்ட்டு அப்படி ஒரு வருத்தமாக உட்காந்தேன். கொஞ்சம் நேரம் கழிச்சு என் மனைவி வந்து சொன்னாங்க, தேங்காய் இலசா வாங்கிட்டோமேன்னு வருத்தப்படாதீங்க, கத்திரிக்காய் வெண்டைக்காய் எல்லாம் நல்ல முத்தலாக தான் வாங்கியிருக்கீங்க. என்ன அப்படின்னா என்ன அர்த்தம்? உனக்கு தேங்காய் வாங்கவும் தெரில, கத்திரிக்காய் வாங்கவும் தெரில, வெண்டை. நீ வந்து என்ன குறை சொல்கிற? ஒன்றை யாரோ ஏமாத்துறான், ஒன்று இந்த ஏமாற்றி அனுப்பியிருக்கான். இவ்வளவு சொல்லலை, இது சொன்னதுலேயே தெரியுது. இப்போ இதுக்கு சொன்னோன்னே நமக்கு ஒரு கோபம் வரலாம்ல. கோபம் வந்தால் அந்த இடம் எப்படி ஆகிடும்? நரகத்தின் வாசல் மாதிரி ஆகிடும். இப்போது காலையில் எழுந்துச்சி வேலைக்கு போகணும், அவசரமாக கிளம்புறோம். தலைக்கு எண்ணெய் தடவி சதை சீவணும், எண்ணெய் பாட்டில் காணும், எண்ணெய் எங்கே வச்சு எங்கே கத்துவான். அந்த அம்மா இவருக்கு வேண்டிய பலகாரம் தானே செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அது அங்கே இருந்துக்கிட்டு அது அங்கே தான் இருக்குது பாருங்க. வச்சது வச்ச இடத்துல இருக்க மாட்டேங்குதாக்கா, அப்படியே வேகமாக போகிறான். கீழே எண்ணெய் கிண்ணம் இருக்குது, காலில் பட்டு ஊற்றிடுது. இப்போ என்ன செய்யலாம்? ஒன்று செய்யலாம். அறிவு இருக்கா? பாதையில் கொண்டு வந்து எண்ணெயை வச்சிருக்கியே, கால் பட்டு ஊற்றிருச்சு பாரு, போனால் வலிக்கிட்டு கீழே விழுவுறதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கியேன்னு திட்டலாம். திட்டிடலாம். ஆனால் நாம் ஆஃபீஸுக்கு போய் நிம்மதியாக இருக்க முடியாது. என் மனைவியும் வீட்டில் நிம்மதியாக இருக்க மாட்டாங்க. தப்பு நடந்துட்டுதே, அவர் திட்டு முடியாது ஆயிட்டுதேன்னு அவங்க வருத்தமாக இருப்பாங்க, நாம் போகிற இடத்துல வருத்தமாக இருப்போம். இப்படி அதையே மாற்றி சொல்லி பாருங்க. அடேடே, பாதையில் தான் இருக்குது, நான் தான் பார்க்காம இடிச்சிட்டேன் அப்படின்னு நான் சொன்னேன்னா உள்ளேருந்து என்ன சத்தம் வரும் தெரியுமா? பாதையில் நான் தாங்க தெரியாமல் வச்சுட்டேன். இல்லை, இது ரெண்டும் இப்படி நடந்தால் எப்படி இருக்கும்? இவன் அலுவலகத்தில் போய் நிம்மதியாக இருப்பான், அந்த அம்மா வீட்டில் நிம்மதியாக இருப்பாங்க. அது இல்லாமல் நாம் எதிர்மறையிலேயே எல்லாத்தையும் சிந்திச்சு காரியங்களை செய்கிற போது நமக்கு என்ன ஆகுதுன்னா, வாழ்க்கை பூரா மனசுக்கு கஷ்டமாகவே இருக்கு, நல்லதே நடக்கிறது இல்லை. பாட புஸ்தகம் மட்டும் வந்து பட்டம் மார்க் வாங்கிறதுக்கு தான். மார்க் வாங்கிறதுக்கு 5 சப்ஜெக்டு, மதிப்பு வாங்கிறதுக்கு தான் லைப்ரரியே உங்களுக்காக காத்திருக்கு. நிறைய படிக்கணையா, நிறைய படிக்கணும். உலக செய்திகள்லாம் நிறைய தெரியணையா, நிறைய விஷயங்கள் தெரியணும். பண்பாடு இல்லாத கல்வி நிறைய உருவாகி போச்சு இப்போது. அதுக்கு நம்ம வந்து பிள்ளைகள் மட்டும் காரணம் இல்லைங்க, பிள்ளைகள் மட்டும் காரணம் இல்லை, பெற்றோர்களாகிய நாமும் தான், சமுதாயமும் காரணம். இன்னைக்கு அந்த காலத்தில் என்னென்ன சொல்லி கொடுத்தோம், இப்போ அதெல்லாம் கிடையாது, இப்போ எல்லாம் போயிட்டுது. நான் பிள்ளைகளை மட்டும் நான் குறை சொல்ல மாட்டேன். ஏன், அவன் சமூகம் என்ன மாதிரி சமூகம் மாறி கிடக்குது. அவன் படிக்கலை, அவன் உருப்படலை, அவன் சரியில்லைன்னு ஒருபோதும் என் தேசத்து இளைஞர்களை குறை சொல்லவே வேண்டாம் என்று உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். அவன் சரியாக தான் இருக்கான். இப்போ நாங்கள்லாம் ஐயா இருக்கிறார், ஜெயராம் ஐயா இருக்கிறார், ஐயா இருக்கிறாங்க, நாங்களாம் இருக்கிற போது சின்ன பிள்ளைய படிக்கிற போது எங்களுக்கு இவ்வளவு தொந்தரவே கிடையாதுயா. எந்த இடையூறு இருந்தது எங்களுக்கு? டிவி இருந்ததா, செல்ஃபோன் இருந்ததா? ஏதா ஒரு செல்ஃபோன் போதுமே.
ஒரு செல்போன் போதுமே, இது நல்ல கருவி தான். ஆனால் அவசியத்துக்கு பயன்படுத்தாமல் அனாவசியத்துக்கு பயன்படுத்துகிற ஒரு கருவியாக மாறி போச்சா இல்லையா? அது அதில் இல்லாததே கிடையாது உலகத்தில். 1000 தொந்தரவுகள் இருக்குது அதில். இதையும் மீறி என் தேசத்து பிள்ளைகள் உலக நாடுகளில் எல்லாம் கொடிகட்டி பறக்கிறான்னா அவனை நம்ம பாராட்டத்தான் செய்வேன். நான் பாராட்டணுமா அந்த பிள்ளைகளை? என்ன அருமையாக, ஏன்னா அவங்ககிட்ட அவன் படிக்கிறது இப்போ கொஞ்சம்தான், எவனுடைய வாழ்வாதாரத்துக்கு தேடி படிக்கிறான். ஆனால் அவன் படிக்க வேண்டியது நிறைய இருக்குது. அவனை மட்டும் குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. நம்மளுடைய ஜென்ரேஷன் சமூக மாற்றங்கள் எவ்வளவு இருக்குது. நிறைய பிள்ளைகளை நான் பார்ப்பேன், இங்கே நல்ல பிள்ளைகள் தான் நல்லா இருக்கான். எங்கள் ஊரில் விவசாயி தான் விவசாயம் பண்ணும்போது வரப்போ அண்டை கழிப்பான். சைடில் 2 சைட்லையும் கழிச்சு விடுவான். நடுவில் புல் நல்லா ஜாம்னு வளரும். இப்போ அவனு சைடில் 2 பக்கமும் அண்டை கழிச்சிக்கிறான். நிறைய இந்த வைக்கப்போர் போட்ட மாதிரி மேலே வச்சுன்னு வரான் சென்னையில். அவன் மேலே தப்பில்லை. அதை ஏதோ ஒரு நார்த் இந்தியன் நடிகன் நடிச்சிட்டான், இந்த மாதிரி வைடான்னு இவனும் வைக்க ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா பார்ப்பது எப்படி பதியுதுன்றதுக்காக சொல்ல வரேன். சார் நாங்கள்லாம் எங்கள் அப்பா போய் கேட்டார் சார், எனக்கு சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எனக்கு கூட வச்சுக்கிட்டு ஜவுளி கடையில் கேட்டார், கிழியாத பேண்ட்டு துணியாக கொடுன்னார். அவன் எவ்வளோ ஓணுன்னா 1.5 மீட்டர் கொடுன்னார். அப்போவே நான் கேட்டேன், கிழியாத துணி கேட்டார், நீ எப்படி 1.5 மீட்டர் கிழிச்சு கொடுப்பேன்னு. அப்போ எங்கள் அப்பா சொன்னார், அதிக பிரசங்கித்தனம் பேசாதரான்னார். அப்போ கிழியாத பேண்ட்டு போட்ட காலம் எங்கள் காலம். இப்போ கிழிஞ்ச பேண்ட்டு போட்டுன்னு சுற்றின்னு வரான். 2 முட்டிலையும் கிழிச்சு விட்டுக்கிறான், இந்த பக்கம் சைட்லையும் கிழிச்சு விட்டுக்கிறான். அதில் வேற பெரிய சிக்கல் என்னன்னா, கிழியாத பேண்ட்டை விட கிழிஞ்ச பேண்ட்டு தான் விலை அதிகம். இப்போ நான் என்ன கேட்குறேன், அவன் எந்த சமூகத்தில் வலம் வரான்? அப்போ அவனை மட்டும் குறை சொல்லி போகிறோம். சமூகம் மாறணும். சமூகம் தன்னை மாற்றிக்கொள்ள தயாராக இருந்தால் அவனும் தன்னை மாற்றிக்கொள்ள தயாராக இருப்பான். ஏன்னா எல்லா நாடுகள்லையும் போய் பார்த்த உண்மையை சொல்கிறேன், அங்கே நம்ம குறிப்பாக தமிழ்நாட்டு பிள்ளைகள் மிக மிக 2 விஷயத்தில் அங்கே சிறப்பாக இருக்கிறார்கள். ஒன்று நம்பிக்கையை பெற்றிருக்கிறார்கள், இன்னொன்று நன்றாக உழைப்பவர்கள் என்ற பெயரையும் பெற்றிருக்கிறார்கள். இங்கே தான் நமக்கு கொஞ்சம் தலைகீழே இருக்குது. எதுக்காக சொல்கிறேன்னா, இன்றைக்கி இருக்கிற நிலைமை, படிப்பு என்பது ஒரு பரந்துபட்ட ஞானத்தினுடைய வெளிச்சத்தை தரக்கூடிய வல்லமை வாய்ந்தது. இன்னும் சொல்ல போனால் சாதாரணமானதில்லை. ஆரம்பத்தில் நான் சொன்னேன், கருவறை வகுப்பறைன்னு 2 சொன்னேன். ஒரு காலத்தில் அம்மாவும் அப்பாவும் படிக்காதவர்கள், குடும்பத்தில் 4 பிள்ளைங்க இருந்தால் 2 படிக்கும், அது 2 படிக்காது. எங்கள் பெரியப்பா கள்ளங்கபடம் இல்லாத மனுஷையா, 16 பசங்க அவருக்கு. எவனோ கல்யாணத்தில் வாழ்த்திட்டு இருக்கிறான் அவர் காதுபட, 16 பெற்று பெருவாழ்க வாழ்கன்னு. அதை நிறைவேற்றிட்டார். இத்தனைக்கு அவர் போஸ்ட் மாஸ்டர், வெளியிலையும் டெலிவரி உள்ளேயும் டெலிவரி. யாராவது பையன் அந்த அவருக்கு 10 பையன் 6 பொண்ணு. ஒரு பையனை பார்த்து இது பையன் பேர் என்னான்னு கேட்டால் தெரியாது அவருக்கு. எங்கள் பெரியம்மாவை தான் கூப்பிட்டு கேட்பார், இந்த 8ஆம் நம்பர் பையனுக்கு பேர் கேட்குறாங்க சொல்லுன்னுவார். எதுக்கு நான் இதை நினைவுபடுத்துகிறேன்னா, அத்தனை பிள்ளைகள் இருந்த காலத்துலேயும் அவங்க கவலைப்பட்ட வரலாறு இல்லைங்க. 100 ரூபாய் சம்பளம் 1000 ரூபாய் வாழ்க்கை. இன்றைக்கி 1000 ரூபாய் சம்பளம் 100 ரூபாய் வாழ்க்கை கூட நம்ம வாழலைன்றது தான் என்னுடைய ஆதங்கம். என்னமோ கருவிகள் பெருகி போச்சு, வாழ்க்கை பெருகி போச்சுன்னு நினைக்கிறோம். ஆனால் வாழ்க்கை சுருங்கி கொண்டிருக்கிறது. அதனால தான் நான் அதை படிக்கணுன்றேன். எத்தனை படிக்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை. ஒரு மனிதனை படிக்கணும், புத்தகத்தை மட்டும் படிக்கக்கூடாது. ஒரு மனிதனை படிங்க. ஒரு மனிதனை படித்தால்தான் நம்ம வாழ்க்கையில் எப்படி வரணுன்றது நமக்கே தெரியும். அதனால்தான் மாதாவிடத்திலும் பிதாவிடத்திலும் படிக்கணும்னு நாங்கள். என் கூட ஒரு 2 நிமிஷம் ஒரு வீட்டுக்கு வாங்க. வாசல் கதவு திறந்துருக்குது, நம்ம உள்ளே போகிறோம். ஹாலுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன டைனிங் டேபிள். அப்பா அப்படி உட்காந்துங்கிறார். இதில் 7ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் உட்காந்துங்கிறான். அம்மா அடுப்பங்கரையில் விறகு அடுப்பு, சிலிண்டர் கிடையாது.
விறகு அடுப்பு, அதில் ரொட்டி தயார் பண்ணுது அந்த அம்மா. உடம்பு வேற ஜலதோஷம் பிடிச்சிருக்கு. அந்த ரொட்டியை கொண்டாந்து தட்டில் வைக்கிறாங்க, அப்பா தட்டில். பிள்ளை பார்க்குறார், கண்ணை மூடுறார். ஏன் அவ்வளவு கரேர்னு தீஞ்சு போச்சு அது. என்னப்பா இவ்வளோ கரேர்னு இருக்குது அப்படின்னார். ஆனால் அப்பா அவனுடைய பதில் என்ன தெரியுமா? அம்மா காதுபட சொல்கிறார், அம்மாடி ரொட்டியை ரொம்ப முருகலாக பண்ணிட்டியோ, சூப்பர், அருமையாக இருக்குது, எங்கேயும் கிடைக்காது இது மாதிரி. முருகல்னார். பிள்ளை சொல்கிறான், கருகல், நீ முருகல்ன்ற. அப்போது பிள்ளைக்கு மட்டும் அப்பா சொன்னார், மெல்ல சொன்னார், அடே அம்மாவுக்கு உடம்பு சரியால்லாட்டாலும் மறுக்காமல் நமக்கு தயார் பண்ணி கொடுத்தாலே இந்த ரொட்டியை, இதுவும் நான் கருகிவிட்டது என்று சொன்னால் ஏற்கனவே எரிகிற அடுப்பில் முகம் கருகி கொண்டிருக்கிறாள். இந்த வார்த்தை அவளை மனம் கருக வைத்துவிடும். மனம் கருகுகிற வார்த்தையை சொல்லக்கூடாது. அந்த பிள்ளை எந்த சிலபஸில் இல்லாதது, எங்கேயும் படிக்க முடியாதது அப்பாவின் நாவில் படிக்கிறார். அதை கேட்டுக்கொண்டு வளர்ந்ததனால்தான் பிற்காலத்தில் குழந்தை கேட்ட கேள்விக்கும் குனிந்து பதில் சொன்னார். வேறு யாரும் இல்லை, மேதக அப்துல் கலாம் என்கிற மனிதர். அதனால்தான் சொன்னான், தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை, தாயிற் சிறந்த கோவில் இல்லை. ஏன் சொன்னா? தாயை கோயிலாக்குறது காரணம் என்ன? கடவுள் இருக்கிற இடம் கருவறை. ஒவ்வொரு தாயினுடைய உள்ளே ஒரு உயிர் உருவானதும் அதுவும் கருவறை. தாயின் வயிற்றில் இருக்கிற அந்த கருவறையில் ஒரு சீவன் இருக்கிறது. அந்த கருவறையில் ஒரு சிவன் இருக்கிறான். இதுவும் உயிர்ப்பு, அதுவும் உயிர்ப்பு. அதனால்தான் தாயை கடவுளுக்கு சமமாக சொன்னார்கள். எல்லா இடங்களிலும் தான் நேரடியாக வந்து அருள்பாலிக்க முடியாது என்பதற்காகத்தான் தன்னுடைய பிரதிநிதியாக தாயை படைத்திருக்கிறான் என்று பெருமானார் நபிகள் நாயகம் அவர்கள் சொல்லுகிற கருத்தை நாம் நினைந்து பார்க்க வேண்டும். அதனால் குடும்பம் மனித பயிற்சி கொடுக்குற இடமையா. அதனால்தான் நம்ம நிறைய எந்த பல்கலைக்கழகங்களாலும் பட்டம் கொடுத்துறோம். ஆனால் குடும்ப வாழ்க்கை மட்டும்தான் மனித பயிற்சி கொடுக்கும். இது இல்லை, இன்னைக்கு இல்லை. அதுதான் வருத்தத்தோடு சொல்கிறேன். அதை நம்ம சொல்லாமல் சொன்ன பாடம். அதெல்லாம் நல்லா நினைவு இருக்கும். பெரியவங்களுக்கு உள்ளங்கையை நீட்டுவாங்க, குழந்தையாக இருக்கும்போது முழங்கையை வைப்பாங்க. பப்பு கடைன்னு ஒரு விளையாட்டை ஆரம்பிப்பாங்க. இது ரசம் பூவா, இது பப்புவா, இது சாம்பார் பூவா, இது மோர் பூவா, எல்லாத்தையும் கலந்து அம்மாவுக்கு ஒருவாய், அப்பாவுக்கு ஒருவாய், தாத்தாவுக்கு ஒருவாய், பாட்டிக்கு ஒருவாய், பெரியப்பாவுக்கு ஒருவாய், சித்தப்பாவுக்கு ஒருவாய், அத்தைக்கு ஒருவாய், மாமாவுக்கு ஒருவாய், அண்ணனுக்கு ஒருவாய், தம்பிக்கு ஒருவாய், எதிர்விட்டங்களுக்கு ஒருவாய், பக்கத்துட்டு தாத்தாவுக்கு ஒருவாயின்னு பகிர்ந்து கொடுக்கிற பண்பாட்டையும் அந்த குழந்தைக்கு அந்த விளையாட்டிலேயே சொல்லி கொடுப்பா. பண்பாட்டோடு சொல்லி கொடுத்து அந்த குழந்தைக்கு நண்டூறுது நரி ஊறுதுன்னு ஒரு பாட்டை சொல்லி கிச்சு மூட்டி கலகலன்னு அந்த குழந்தையை சிரிக்க வைக்கிறாளே தாய். ஏன் தெரியுமா? அடுத்தவர்களுக்கு கொடுக்கிற போது சிரித்து கொண்டே கொடுக்க வேண்டும் என்ற குணத்தை சொல்லி கொடுத்தவள் அவள். இது இன்னைக்கு காணாமல் போச்சு. எல்லா வீட்லேயும் காணாமல் போச்சு. குழந்தைக்கு பசிக்குதா, கிண்ணத்தில் பால் சோறு போட்டு செல்ல கையில் கொடுத்துரும். அது கார்ட்டூனை பார்த்திங்கன்னா அள்ளி போட்டுது. அதுக்கு பால் சோறுன்னு தெரியல, மோர் சோறுன்னு தெரியல. அந்த குழந்தைய வளர்ந்த பெரிய ஆளான பிற்பாடு கிச்சனில் இருந்து அந்த அம்மா தட்டில் சாம்பார் ஊற்றி பொரியலில் வச்சு தட்டில் கையில் கொடுக்குது. அது கொண்டாந்து டிவி ஆன் பண்ணிவிட்டு அங்கே உட்காந்து சாப்பிட்றான். அந்த அம்மா அங்கேருந்து குரல் கொடுக்குது, யோ டிவிக்கு முன்னாடி உட்காந்து சாப்பிடாத, டேஸ்ட்டு தெரியாது. அவன் சொல்கிறான், அது டேஸ்ட்டாக இருந்தால் நான் ஏண்டி டிவி முன்னாடி உட்காடுறேன்றான். எவ்வளோ சிக்கல் இருக்குங்க. வாழ்க்கை பாடம் லேசான விஷயம் இல்லைங்க. என் அன்னையிடம் கற்றது அன்பு, என் அப்பாவிடம் கற்றது உழைப்புன்னார் மேதக அப்துல் கலாம். அக்னி சிறைகளில் போய் படித்து பாருங்கள். உலக விஞ்ஞானி. எதையா நம்ம படிச்சிருக்கிறோம்? மேதக அப்துல் கலாம் அவரிடத்திலே ஒரு நிருபர் கேட்கிறார், விண்ணளாவ நான் நாசா விஞ்ஞான ஆய்வுக்கூடத்துக்கு போனேன். 2015 செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதியா 15ஆம் தேதி அங்கே நாசாவுக்குள்ளே நான் 2 நாள் இருந்தேன்.
அந்த 2 நாள் நான் இருந்தபோது நான் கற்ற பாடம் என்ன தெரியுமா? சாதாரணமான விஷயம் அல்ல. மேதகு அப்துல் கலாமை என்னுடைய இதய சிம்மாசனத்தில் ஏற்றி வைத்து இனி அவர்தான் என்று ஒரு முடிவுக்கு வந்த காரணம் என்ன தெரியுமா? இன்றைக்கு கூட நான் சொல்கிறேன், ஊட்டியில் இந்த மேடையில் என்ன நடக்குதுன்றதை அடுத்த செகண்டே அறிவிக்கக்கூடிய சேட்டலைட் அத்தனை தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கக்கூடிய இடம்தான் நாசா விஞ்ஞான கூடம் என்றால் மேதகு அப்துல் கலாம் அவர்கள் பொக்ரான் அணுகுண்டு சோதனை நிகழ்த்திய போது அப்பயே கண்டுபிடிக்க முடியல நாசாவால். 45 மணித்துளிகளுக்கு பிறகுதான் அதனாலேயே கண்டுபிடிக்கப்பட்டது என்றால் அதனால்தான் வல்லரசாகும் இந்தியா என்று மறுநாளே அமெரிக்கா வாய் திறந்து சொன்னான். எவ்வளோ பெரிய விஞ்ஞானியா அவர், எவ்வளோ பெரிய. அப்போ யார் பிரைம் மினிஸ்டராக இருந்தாங்க தெரியுமா? மாண்புமிகு அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் போய் சொல்கிறார், பொக்ரான் அணுகுண்டு சோதனை நிகழ்த்தலாம்னு பார்க்குறோம். அணுகுண்டு சோதனை நிகழ்த்துறது ரகசியமாக இருக்கணும், இல்லை இது உலகத்துக்கு தெரிஞ்சிட்டா எப்படி ஆகும்? ரகசியம் போயிட்டான். ரகசியம் போவே போவாது. இதில் உறுதியாக சொல்கிறேன்னாரு கலாம். எதை வச்சு சொல்கிறேன்னாரு வாஜ்பாய்? உங்களுக்கும் கல்யாணம் ஆகலை, எனக்கும் கல்யாணம் ஆகலை, ரகசியம் வெளியிலே போவாதுன்ட்டார். சார் உலக அதிசயம் சார், 45 மணிக்கு 3/4 மணி நேரத்துக்கு பிறகு தான் சார் நாசாவுக்கே தெரிஞ்சுது. மிரண்டு போனான் அவன். அதை விட பெரிய நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? மறுநாள் பேரம் பேசினான் மேதகு அப்துல் கலாம். அமெரிக்காவுக்கு வந்துரு, மில்லியன் கோடியில் உன் குடும்பத்துக்கே செட்டில் பண்ணிடுறேன், வந்துடுறியான்னா என் உடலும் உயிரும் இந்திய மண்ணுக்கே சொந்தம்னு மறுத்தார். இந்த பண்பாட்டை படிக்கணிய 4 நாள் 8, 8ல் 3 போனால் 1, 7, 8ல் 3 போனால் 4, அப்படி அது எல்லாம் படிப்பு. அதெல்லாம் ஏதோ ஒன்று தெரிஞ்சுக்கிறதுக்கு தான், அவ்வளோதான். புரிஞ்சுக்கிற படிப்பு அது அல்ல. அதுக்காக நான் சொல்கிறேன், நிறைய புத்தகங்களை பாருங்க. ஏன் அரசியல் நம்ம நிறைய பேசுகிறோம் சார், அந்த அரசியல் சரியில்லை, இந்த அரசியல் எல்லாம் சரியாக தான் இருக்குயா. நம்ம பார்க்குற பார்வை இருக்கணும், படிப்பினை. அதில் நிறைய பேர், எத்தனை பேர் என்ன கொடுத்துருக்குறாங்க தெரியுமா? நிறைய நிகழ்வுகள் நான் சொல்லுவேன், அதெல்லாம் நீங்கள் படிக்கணுன்றேன். ஐயா கொடுத்த தலைப்புக்கு ஏற்ற மாதிரி கற்றது கடுகளவுன்ற மாதிரி, கல்லாதது மலையளவுன்ற மாதிரி இந்த மண்ணிலே, தமிழ்நாட்டு மண்ணுக்கு ஒரு பெரிய பெருமை என்ன தெரியுமா ஐயா? தாம் படிக்காட்டாலும் இன்னையா நாட்டு பிள்ளைங்க படிக்கணும்னு ஒரு மகான் வாழ்ந்த மண்ணியா அந்த மண்ணு. ஐயா நாம் நடத்தி இருக்கிற எத்தனையோ அணைகளை கட்டியிருக்கிறோம், எத்தனையோ இதெல்லாம் திறந்திருக்கிறோம், எத்தனையோ சாலைகளை அமைச்சிருக்கிறோம், எவ்வளவோ பெருமைகள் பண்ணியிருக்கிறோம், ஆறுகள் நீர்ப்பாசன வசதிகள்லாம் ஏரி குளங்களெல்லாம் பண்ணியிருக்கிறோமே. இதெல்லாம் ஒரு திரைப்படமாக எடுத்து இப்போ வெளியிட்டோம்னா இன்னும் நமக்கு அடுத்த தேர்தலில் ஜெயிக்கலாம், ஒரு 2 லட்சம் ரூபாய் செலவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒருத்தருங்க. நெருங்கிய ஒரு நண்பர் சொல்கிறார், அட போயா, அந்த 2 லட்சம் ரூபாய் இருந்தால் 4 பள்ளிக்கூடம் கட்டுவேன்னாரு. அவர் தாயா பெருந்தலைவர் காமராஜர். அவர்கிட்ட இருந்து நிறைய படிக்கணும். பேரறிஞர் அண்ணாவிடத்திலிருந்து நிறைய படிக்கணும். தந்தை பெரியார் இடத்துலேருந்து நிறைய சார் படிக்க வேண்டியது நிறைய இருக்குய்யா, நிறைய இருக்குது. அதனால தான் புத்தகங்கள் என்பது சாதாரணமானதல்ல. புத்தகத்தை அப்படி நீங்கள் விரிச்சாலே ஒரு சிறகு, பறவையின் சிறகு விரிந்தது போல் இருக்கும். மனமாகிய பறவையை சிறகு விரிக்க பறக்க வைக்கக்கூடிய வல்லமை ஒவ்வொரு புத்தகத்துக்கும் இருக்கிறது. ஒரு நிகழ்ச்சி உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன், தேடினாலும் கிடைக்காத செய்தி அது. பெருந்தலைவர் காமராஜர் முதலமைச்சராக இருக்கிறார். அப்போ என்ன பண்ணிட்டாங்க, இப்போல்லாம் இந்த டிவி கிடையாது, அப்போது ரேடியோ தான். 6 மணிக்கு செய்தி வரும். 6 மணிக்கு செய்தி ஆன் பண்ணிட்டாங்க. எங்கள் எம்எல்ஏ ஹாஸ்டலில் மாண்புமை மூக்கையா தேவர் எம்எல்ஏ, சட்டமன்ற உறுப்பினர். அவருக்கு ஒரு பியூனு, அவன் பேர் மண்ணாங்கட்டின்னு அவன் பேர். அவர் பியூனு. 6 மணிக்கு 2 பேரும் செய்தி கேட்குறாங்க. நல்லா கவனிங்க. அந்த செய்தியில் என்ன வருது, கவர்மெண்ட் வேலைக்கு வர்றவங்கெல்லாம் 1ஆவதுலேருந்து குறைஞ்சபட்சம் 5ஆவது வரைக்குமாவது படிச்சிருக்கணும், ஜிஓ வந்துடுத்துன்னு. இதை கேட்ட உடனே மண்ணாங்கட்டி அப்படியே கண்ணீர் விட்டு கரையிறான்.
கரைஞ்சி முக்கிய தேவர்கிட்ட போய் பிராது பண்ணுறான். ஐயா, என் பொழப்பு போச்சு, எனக்கு 6 பசங்க ஐயா, நான் எப்படி குடும்பம் பண்ணுவேன்? இப்படி ஒரு ஜீவோ வந்துருத்தேன், நான் என்ன பண்ணுவேன்? அப்போது 6 மணி சாயந்தரம் இல்லையா, செக்ரட்டரியேட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க, எல்லோரும் போயிட்டுருப்பாங்க. முக்கிய தேவர் இவனை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல. சரி, இவனுக்கு ஆறுதலாக ஏதாவது பண்ணுவோன்னு சொல்லிவிட்டு டெலிஃபோனை எடுத்தார், டயல் பண்ணார் செக்ரட்டரியேட்டுக்கு, தலைமைச் செயலகத்துக்கு. அப்படி டயல் பண்ணி ஃபோனை எடுத்து ரிங் ஆச்சு. ரிங் ஆன உடனே அதை இவங்கிட்ட கொடுத்து சொன்னார், மண்ணாங்கட்டிக்கிட்ட கொடுத்து, படிக்காதவரே முதலமைச்சராக இருக்கிற போது படிக்காத நான் ஏன் பியூனாக இருக்கக்கூடாது அப்படின்னு கேள்றான்ட்டார். நம்ம மண்ணாங்கட்டி என்ன பண்ணார், அந்த ஃபோனை கையில் வாங்கி படன்னு பேசிட்டான். படிக்காத ஒருத்தரே முதலமைச்சராக இருக்கிற போது படிக்காத நான் ஏன் மண்ணாங்கட்டி பியூனாக இருக்கக்கூடாது அப்படி முக்கியத்தேவர் கேட்க சொன்னாருன்ட்டான். ஃபோனை வச்சிட்டான். இப்போ முக்கியத்தேவர் ஆடி போச்சு. அட செண்டாள பாவினா, அதை மட்டும்தானே கேட்க சொன்னேன், இவன் என்னையும் சேர்த்துல போட்டு கொடுத்துட்டான். அது யார் எடுத்தானோ, யாரும் இல்லை, அங்கே யாருமே எடுக்காதனா யாரோ எடுப்பாங்கன்னு பார்த்தாங்க. அவர் என்ன நினச்சார் தெரியுமா, மண்ணாங்கட்டி மாதிரி அங்கே ஒரு பியூன் தான் கடைசி வரைக்கும் இருப்பான், அவன் தான் அட்டன் பண்ணுவான்னு அவர் நினச்சார். 15 நிமிஷத்தில் இந்த 2 பேரையும் வர சொல்லி ஆள் வருது. உங்கள் 2 பேரையும் வர சொன்னாங்க. எங்கேயா வர சொன்னாங்க? பெருந்தலைவர் தான் வர சொன்னாருன்னாங்க. பக்குன்னு 2 பேருக்கும் போகிறாங்க உள்ள. யார் அந்த ஃபோனை அட்டன் பண்ணதே பெருந்தலைவர் தான். எல்லாரும் போயிட்டாங்க, அவர் போகலை. எல்லா ஃபைலையும் பார்த்து கையெழுத்து போட்டு உட்காந்துக்கிறாரு. ஃபோன் அடிக்கவே எடுத்தார். எடுத்த உடனே நம்ம மேதக மண்ணாங்கட்டி அப்படி பேசிவிட்டார். இந்த செய்தி நேரடியாக போனதுனால என்ன பண்ணார், என்ன அவங்க முதலமைச்சருங்க, 2 பேரும் உள்ளே போகிறாங்கங்க. பெருந்தலைவர் என்ன சொன்னார் தெரியுமா, மண்ணாங்கட்டி என்னை மன்னிச்சிருப்பா, நீ இப்படி பாதிப்பேன்னு நான் எனக்கு தெரியாதுப்பா, உன்னை மாதிரி எத்தனை பேர் இருப்பான், நாளைக்கே நான் அந்த ஜீவோவை மாற்றிடுறேன், இனிமேல் வருகிறவர்கள் 1ஆவதுலேருந்து 5ஆம் வகுப்பு வரையில் படித்திருக்க வேண்டும்னு ஜீவோவை மாற்றிடுறேன். இந்த அனுபவ பாடத்தை படிக்கணும். புத்தகத்தில் நம்ம படிக்கிறது இதெல்லாம் எங்கே இருக்க போகுது? ஒருவருடைய அனுபவம். பிறப்பெனப்படுவது யாதெனக் கேட்டேன், பிறந்து பார் என்று இறைவன் சொன்னான். இறப்பெனப்படுவது யாதெனக் கேட்டேன், இறந்து பார் என்று இறைவன் சொன்னான். மனையாள் சுகம் யாதெனக் கேட்டேன், மணந்து பார் என்று இறைவன் சொன்னான். நட்பெனப்படுவது யாதெனக் கேட்டேன், பழகிப்பார் என்று இறைவன் சொன்னான். அனைத்தும் நான் அனுபவித்துத்தான் அறிய வேண்டுமென்றால் ஆண்டவனே நீ எதற்கு என்றேன். ஆண்டவன் சற்று அருகே வந்த அந்த அனுபவம் என்பதே நான் தான் என்றான். ஒவ்வொருத்தருடைய அனுபவம் ஆண்டவனுடைய அனுபவம். எப்படி பேசணும், எப்படி எழுதணும் யாருக்காவது தெரியுதா சார்? எல்லாமே எதுவும் மனப்பாடம் பண்ணிவிட்டுமா? நான் கேட்குறேன், இன்றைக்கி இந்த மேடையில் பகிரங்கமாக கேட்குறேன், சார் ஸ்டேட் ஃபஸ்ட்டு வந்தா செகண்டு வந்தா அதில் ஒன்றும் பெருமை கிடையாது சார். நீங்கள் கடந்த ஒரு 20 ஆண்டுகளை 25 ஆண்டுகளை சர்வே பண்ணி பாருங்கள். மாநிலத்தில் முதல் மதிப்பெண் ஏற்றவெல்லாம் எங்கே இருக்கிறான்? தேடினாலும் கிடைக்காத இடத்துல இருக்கிறான். 50 மார்க் 60 மார்க் வாங்குறதான் பிரகாசமாக இருக்கிறான். ஐயா, மார்க் வாங்கிறதுனாலே ஒருத்தனுடைய மதிப்பு ஏறிடுதுன்னு நினைக்காதீங்க. நான் பிறந்த அதே ஊரில் தான் பிறந்தவர், ரயில்வே போர்டு ஸ்கூலில் தான் படித்தவர். விழுப்புரம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருக்கிற ரயில்வே போர்டு ஸ்கூலில் படித்து பல்வேறு துறைகளிலே கால் பதிவு செய்து இன்றைக்கு சந்திர மண்டலத்திலேயே லேண்டரை நிற்க வைத்த பெருமை வீரமுத்துவேல் என்ற மாபெரும் மனிதனுக்குத்தானே அது சாத்தியமாகி இருக்கிறது. அவர் என்ன மாநிலத்தில் முதல் மார்க் வாங்கினவர சார்? புத்தகத்தில் இருக்கிறத மனப்பாடம் பண்ணி வாந்தி எடுக்கிறத விட அவன் புத்தியில் என்ன ஆகுதுன்னு பார்க்கணும். ஏன் உள்ள என்ன இருக்குதுன்றதான் தெரிஞ்சுக்கணுமே தவிர அவனுக்குள்ள இதெல்லாம் திணிக்கக்கூடாது. ஊட்டுவது வேறு, திணிப்பது வேறு. நம்ம திணிக்கிறோம் பிள்ளைகளை, அவனுடைய ஒரிஜினாலிட்டியே மறைஞ்சு போகுது. விடுங்க, அப்படியே அவன் இயல்புக்கு விடுங்களேன்.
அருமையாக வருவான். சாதனை படைப்பாங்க, வரலாறு படைப்பான். நாம தான் நினைக்கிறேன் நீ இதுவாகணும் 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 இதுவாகணும். அதனால தான் பல பிள்ளைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நீட்டில் பாவம் பிள்ளைங்கள் படுதோல்வி அடைஞ்சிட்டாலும் தோல்வி அடைஞ்சதுனால நான் அடுத்த வதிவை இல்லையா, உங்களுக்கெல்லாம் நான் ஒன்று சொல்லி வைக்கிறேன். விரும்பியது கிடைக்கவில்லை என்றால் கிடைத்ததை விரும்பிக்கொள் என்ற பக்குவத்தை பிள்ளைகளுக்கு உருவாக்குங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.